இன்னைக்கு கால்பிளாடர் ஸ்டோன் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட், ஒரு வியாதியாக வரக்கூடியதா அல்லது இயற்கையாக வரக்கூடியதான்னா இயற்கையாக உருவாகக்கூடியது தான் கால்பிளாடர் ஸ்டோன். உலகம் முழுவதும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8.3 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நோயாக இந்த கால்பிளாடர் ஸ்டோன் இருக்கிறது. லிவரில் இருக்கக்கூடிய T3, பொதுவாக லிவர் தான் T3 அப்சார்ப் பண்ணி T4 கன்வெர்ட் பண்ணி தைராய்டு TSH நமக்கு உதவத்துக்கு தைராய்டு அப்சார்ப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்பெல்லாம் உங்களோட தைராய்டு மாடிஃபை ஆகுதோ அது கூடவே உங்களுக்கு மஞ்சக்காமலை வருதை பார்க்க முடியும். பைல் செக்ரேஷன் அதிகமாகும், அதுவே கால்பிளாடர் ஸ்டோன் கொடுக்கும். இந்த டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது ஃபேட் மெட்டபாலிசம் உங்கள் உடம்புல தேவையற்ற கொழுப்பை எரிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து வெயிட் லாஸ் வரும்போது அதுவும் கால்பிளாடர் வரதுக்கு, ஸ்டோன் வரதுக்கு பெரிய காரணம். கால்பிளாடர் ஸ்டோனை எடுத்துட்டோம்னா உங்களால் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவையோ கொழுப்பு சத்து இருக்க உணவையோ ஜீரணம் பண்ண முடியாது. எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் இல்லை, ஆனால் பெரும்பாலானவருக்கு அது வருவதற்கு வாய்ப்பு. 14 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செய்யணும், அடுத்த 6 மணி நேரம் நல்லா தூங்கணும். தூக்கத்துக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ ஸ்லீப் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஹாய், ஹலோ, வணக்கம். ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ், நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் கால்பிளாடர் ஸ்டோன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கால்பிளாடர் ஸ்டோன்ஸ் எதனால வருது, இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன, அண்ட் இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு இருக்குது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி பேசுறதுக்கு நம்மளோட டாக்டர் கௌதமன் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இன்னைக்கு கால்பிளாடர் ஸ்டோன் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது சார்? இன்னைக்கு சராசரியாக பார்த்தோம்னா உலகம் முழுவதும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8.3 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நோயாக இந்த கால்பிளாடர் ஸ்டோன் இருக்கிறத பார்க்கணும். அண்ட் 5 விஷயங்களுக்காக மனுஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எமர்ஜென்சிக்கு ஓட வேண்டிய மெடிக்கல் கண்டிஷன்ஸ். இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஆக்சிடெண்ட்ஸு, ஃபயர் ஆக்சிடெண்ட்ஸு, ஸ்ட்ரோக் அண்ட் ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஸ்டோன்ஸு, 5ஆவதாக வரக்கூடியது கால் ஸ்டோன்ஸ். ஸோ இன்றைக்கி பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அறுவை சிகிச்சைக்காக பரிந்துரைக்கக்கூடிய நோய்களாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கி கால்பிளாடர் ஸ்டோன் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட், ஒரு வியாதியாக வரக்கூடியதா அல்லது இயற்கையாக வரக்கூடியதான்னா இயற்கையாக உருவாகக்கூடியதை தான் கால்பிளாடர் ஸ்டோனை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி லிவரோட ஃபங்க்ஷனை பொறுத்து, உடம்பில் இருக்கக்கூடிய ட்ரைக்ளிசரைடுடைய கொழுப்பு சத்துடைய அளவுகளை பொறுத்து, உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய தண்ணீருடைய அளவை பொறுத்து, நீங்கள் மார்னிங் சாப்பிட்ற உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்து, நீங்கள் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கீங்க, எவ்வளோ வேகமாக மெடிக்கல் அட்வைஸ் இல்லாமல் வெயிட் லாஸ் ஆகுறீங்கிறத பொறுத்து உங்கள் உடம்பில் உருவாகக்கூடிய ஒரு மாற்றம் தான் பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள். ஸோ பித்தப்பை கற்கள் அப்படின்னு வரும்போது 199 பேருக்கு அது ஆக்சிடென்டல் ஃபைண்டிங் தான். ஓகே, நீங்கள் வலி வந்து டாக்டர்கிட்ட போக மாட்டீங்க, ஜென்ரல் செக்அப் போவீங்க. அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கால்பிளாடரில் ஸ்டோன் இருக்குது, 5 ஸ்டோன் இருக்குது, 10 ஸ்டோன் இருக்குது, 50 ஸ்டோன் இருக்குது, 2 மில்லிமீட்டர் இருக்குது, 14 மில்லிமீட்டர் இருக்குது, 23 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லப்படுவதை நம்ம பார்க்க முடியும். இந்த ஸ்டோன்ஸ் எதனால சார் உருவாகுது? 4 காரணங்கள்மா. ப்ரைமரியாக நம்ம பார்க்குறது ரேப்பிட் வெயிட் லாஸ் வந்து கால்பிளாடர் ஸ்டோனை உருவாகும். ஓகே, எஸ்பெஷலி விமன் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் நீங்கள் 100 பெண்களுக்கு குழந்தை பிறக்குதுன்னா அதில் 90 பேருக்கு கால்பிளாடர் ஸ்டோன் உருவாகிறத பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு ரீசன் ரேப்பிட் வெயிட் லாஸ். செகண்ட் ரீசன் ஹை ஃபேட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். கொழுப்புகள் உடம்பில் அதிகமாக இருக்கக்கூடிய லிப்பிட் ப்ரொஃபைல் மாடிஃபைடாக இருக்கிறது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக ட்ரைக்ளிசரைட்ஸை அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக கால்பிளாடர் ஸ்டோன் உருவாகிறத பார்க்க முடியும். லைக் ரொம்ப ஒபீஸாக இருக்கவங்க, நோ, ட்ரைக்ளிசரைட் இருக்கவங்க, உடல் எடை ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் கால்பிளாடர் ஸ்டோன் வரும். ஓகே. ஸோ உடம்பில் இருக்கக்கூடிய 4 வகையான கொழுப்பு, ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், HDL, LDL, டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட், இது 4 தான் நம்ம முக்கியமாக பார்க்குறது. இதில் ட்ரைக்ளிசரைட் அதிகமாக இருக்கவங்களுக்கு கால்பிளாடர் ஸ்டோன் வரும். தேர்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் குடிப்பழக்கம், அதீதமான அசைவ உணவு பழக்கம், தினசரி பஜ்ஜி போண்டா எண்ணெய் பலகாரங்களை சாப்பிட்றவங்களுக்கு 100% கால்பிளாடர் ஸ்டோன். ஓகே. ஃபோர்த்து, யாரெல்லாம் நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே கால்பிளாடர் ஸ்டோன். அப்போது இதெல்லாம் ரொம்பவே காமனாக இருக்குல்ல சார்? நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒர்க் போகிறதோ இல்லை சாப்பிட்ற உணவு வகை எல்லாமே ரொம்ப காமனாக இருக்கும் போது இதுலேருந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது? இன்றைக்கி இது எல்லாமே காமனாக இருக்குது அப்படின்னா கூட இன்றைக்கி நம்மளோட உணவு முறைகள்லாம் ஓரளவுக்கு தமிழ் உணவு முறைகள் ஹெல்த்தியாக இருக்கிறதுனால நமக்கு பெரிய பிரச்சனைகள் வர்றது கிடையாது.
ஃபார் எக்ஸாம்பிள் நைட் ஷிஃப்ட் போகக்கூடியவங்க யார் இருந்தாலுமே அவங்க வந்து பகலில் தூங்கக்கூடிய ஒரு அட்மாஸ்ஃபியரை பொதுவாகவே ஆஸ் அ ஃபேமிலி நம்ம எல்லாருமே கொடுக்கணும். கண்டிப்பாக. ரெண்டாவது, நீங்கள் வந்து ஒரு ப்ரெக்னன்சிலேருந்து வெளியில் வரீங்கன்னா பத்திய உணவுன்னு சொல்லக்கூடிய உணவில் தான் உங்களை வச்சுருப்பாங்க. அட்லீஸ்ட் முதல் குழந்தைக்கு பத்திய உணவு இருக்கும். அப்போ உங்களுக்கு அது அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தாது. தேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்றைக்கு கொழுப்பு சத்து, இன்றைக்கு லிப்பிட் ப்ரொஃபைல் பார்க்கணும். கொலஸ்ட்ரால் வந்தால் ஹார்ட் அட்டாக் வரும், கொலஸ்ட்ரால் வந்தால் ஸ்ட்ரோக் வரும், கொலஸ்ட்ரால் வந்தால் ஹைப்பர் டென்ஷன் வரும், கொலஸ்ட்ரால் அதிகமாகி ஹைப்பர் டென்ஷன் கிட்னி ஃபெயிலியரை கொண்டு வருங்கிற அவேர்னஸ் இன்றைக்கி ரொம்ப நிறைய இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு முறை நீங்கள் ஆக்சிடென்டலாக உங்களோட கொலஸ்ட்ராலை ஃபைண்ட் அவுட் பண்ணால் கூட உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்து அதை குணப்படுத்திக்கணுங்கிற ஒரு நோக்கம், ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால அதுவும் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்குறது இல்லை. ஒரே ஒரு பிரச்சனை உங்களோட சாப்பாடு முறைகள் தான். ஓகே. இன்றைக்கி என்ன தான் உங்களுக்கு சுகர் இருந்தாலும் ஐஸ்கிரீம் வேணான்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. என்ன தான் சக்கரை மோசமாக இருக்குன்னு டாக்டர் வார்ன் பண்ணாலும் மாம்பழம் வேண்டாம், வாழைப்பழம் வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாரும் கிடையாது. அப்போ இந்த விஷயங்கள் நம்ம உடம்புல நிறைய பாதிப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கு. ஸோ எனக்கு எப்படி தடுக்க முடியும்? 5 ஈஸியான வழி, வெரி வெரி சிம்பிள். நம்பர் 1, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஓகே. 15 நாளைக்கு ஒரு முறை 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் உங்களால் இருக்க முடியும்னா நீங்கள் கால்பிளாடர் ஸ்டோன் உருவாகிறத பெரிய அளவில் தடுக்க முடியும். நீங்கள் 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கில் இருந்தீங்கன்னா உங்கள் பிளட்டில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் பெரிய அளவில் உடம்பால் கிரகிக்கப்படும். லிவர் வந்து ஒரு டீடாக்சிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். அதை கரெக்டாக 24 ஹவர்ஸ், இன்றைக்கி காலையில் 6 மணிலேருந்து நாளைக்கு காலையில் 6 மணி வரலும் எவ்ரி 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் 300 ml ஹாட் வாட்டர். இதை ரெகுலராக ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ 15 நாளைக்கு ஒரு முறையோ உங்களால் பண்ண முடியும்னா உங்களுடைய கொழுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். உங்களோட கால்பிளாடர் ஸ்டோன் ரொம்ப அழகாக மாற்றம் அடைந்து விடுவதை நீங்கள் பார்க்க முடியும். ரெண்டாவது, வாக்கிங். இன்றைக்கி யாரெல்லாம் ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்களுக்கு பெரும்பாலும் கால்பிளாடர் ஸ்டோன் இருக்காது. இப்போ ஒரே வீட்டில் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, கணவன் நல்ல வாக்கிங் போகிறாரு, மனைவியால் அதிகமான வாக்கிங் போகிறதுக்கு நேரம் இல்லை, செய்கிறது இல்லை. அந்த ஒரே உணவு ஒரே வகையான வாழ்வியல் முறையில் இருந்தாலும் கணவன் ஹெல்த்தியாக இருக்கிறதையும் மனைவிக்கு வந்து ஸ்டோன் வரதையும் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதை கேர்ஃபுல்லாக பார்க்கணும். தேர்டு வந்து ஹை சுகர், ஹை தைராய்டு, இது ரெண்டுமே வந்து இந்த கால்பிளாடருக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. இப்போ தைராய்டுக்கும் லிவருக்கும் நிறைய சம்மந்தம் உண்டு. லிவரில் இருக்கக்கூடிய T3, பொதுவாக லிவர் தான் T3 அப்சர்வ் பண்ணி T4 கன்வெர்ட் பண்ணி தைராய்டு TSH நமக்கு உதவத்துக்கு, தைராய்டு அப்சர்வ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்பெல்லாம் உங்களோட தைராய்டு மாடிஃபை ஆகுதோ அது கூடவே உங்களுக்கு மஞ்சக்காமலை வருதை பார்க்க முடியும். பைல் செக்ரேஷன் அதிகமாகும், அதுவே கால்பிளாடர் ஸ்டோனுக்கு ஒரு காரணம். அதே போல் எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கோ, அந்த டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது ஃபேட் மெட்டபாலிசம் உங்கள் உடம்புல தேவையற்ற கொழுப்பை எரிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து வெயிட் லாஸ் வரும்போது அதுவும் கால்பிளாடர் வரத்துக்கு, ஸ்டோன் வரத்துக்கு பெரிய காரணம். அப்போ நீங்கள் உங்களோட தைராய்டு அண்ட் உங்களோட டயபெட்டிஸை ஃபோக்கஸ்டாக பார்த்துக்கிட்டாலே உங்களோட கால்பிளாடர் ஸ்டோன் வரதை நீங்கள் பெரிய அளவில் அவாய்ட் பண்ண முடியும். ஃபோர்த்து, டீடாக்ஸ். ஓகே. இந்த டீடாக்ஸை மாதிரி உங்களோட ஸ்டோனை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு அழகான இயற்கை சிகிச்சையே கிடையாது. இதுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டீடாக்ஸ் இருக்கா சார்? காமன் டீடாக்ஸ் தான், நெய் மருந்து எடுக்கக்கூடிய டீடாக்ஸ். அதில் ஸ்பெசிஃபிக்காக ரசதாது கிருதம்னு சொல்லக்கூடிய செரிமான மண்டலத்திற்கு உதவக்கூடிய ஒரு ஸ்பெஷல் நெய் மருந்து. அதை நம்ம எடுக்கணும். நாங்கள் பொதுவாக எங்கள் ட்ரீட்மெண்ட் என்னோடய ஹாஸ்பிட்டலில் கொடுக்கும்போது யார் கால்பிளாடர் ஸ்டோனோட வந்தாலும் ஃபஸ்ட்டு 6 நாளைக்கு நெய் மருந்து, 7வது நாள் பேதி மருந்து, இதுதான் ட்ரீட்மெண்ட்டாக கொடுப்போம். இதை கொடுக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் காணாமல் போயிடும். ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன், 6 நாள் ட்ரீட்மெண்ட்டு, 7வது நாள் பேதிக்கு, 8th டே ஆர் 9th டே ஒரு ஸ்கேன். 90% கல் காணாமல் போயிடும். சின்ன சின்ன கல்லாக இருந்ததுன்னா சமயத்தில் வந்து கம்ப்ளீட்டாகவே எவாக்குவேட் ஆகிடும், பிளாடர் க்ளீன் ஆகுறது நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் 10 டேஸில் இந்த ஒரு வித்தியாசம் 7 டேஸில் 7 டேஸ்லேயே தெரியும். 7 நாளில் எப்படி எடை குறைக்க முடியுமோ அதே போல் 7 நாளில் பித்தப்பை கற்களையும் குணமாக்க முடியும். ஓகே. ஆனால் அந்த ப்ராசஸ், அந்த டீடாக்ஸ் எடுக்கணும். இது எடுத்தோம்னா நமக்கு திரும்ப திரும்ப கற்களும் வராமல் இருக்கும். லாஸ்ட் பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் ப்ரிவென்டிங் கால்பிளாடர் ஸ்டோன்ஸ் வந்து தூங்கணும். ஓகே. யாரெல்லாம் நல்ல ஸ்லீப்பிங் ஒரு ஹேபிட்டை வச்சுருப்போமோ 14 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செய்யுங்க, அடுத்த 6 மணி நேரம் நல்லா தூங்குங்க. தூக்கத்துக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ ஸ்லீப் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். இது எந்த ஏஜ் குரூப்பில் சார் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது? ரொம்ப சின்ன வயசுலேயே வருதா இல்லை ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் தான் வருமா? மிடில் ஏஜ் தாம்மா. இன்றைக்கி நான் பார்க்கும்போது ஒரு 5லேருந்து 15 வயசு வரையிலும் வரக்கூடியவங்கன்னு பார்த்தோன்னா ஒரு 100 பேரை நான் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு 7 பேர் வரையிலும் இந்த ஏஜ் குரூப்பில் வரதை பார்க்கணும். 15லேருந்து 55 வயசுக்குள்ளே வரவங்க தான் 80% நான் பார்க்குறேன்.
ஓகே. 55 வயசுக்கு மேலே வரும்போது பார்த்தா குறைவாக தான் வருது. ஸோ இந்த மிடில் ஏஜ்னு சொல்லக்கூடிய அந்த 15 to 55 இந்த 40 வருஷ காலத்தில் பெண்கள் எல்லாமே போஸ்ட் ப்ரெக்னன்சி வரதை நான் பார்க்குறேன். அதே போல் மெனோபாஸ்க்கு அப்புறம் வரதை பார்க்குறேன். கர்ப்பப்பை ஆப்ரேஷன் முடித்த பிறகு வரதை பார்க்குறேன். ஆண்களை பொறுத்தவரையிலும் ஒரு வரைமுறையே கிடையாது. யாரெல்லாம் பிஜியில் ஸ்டே பண்ணியிருக்காங்களோ நிறைய பேர் வரதை பார்க்குறேன். அசைவம் சாப்பிடுகின்ற கலாச்சாரங்களில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேரை பார்க்குறேன். குறிப்பாக நைட்டில் ஹெவி மீல் சாப்பிட்றவங்க நிறைய பேருக்கு கால் பிளாடர் ஸ்டோன் வரதையும் பார்க்குறோம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதை எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்ற சொல்லிட்டீங்க. இப்போது சர்ஜரி போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸு கூட நம்மளோட இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால மாற்றிக்க முடியுமா? சரி, பித்தப்பை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. பித்தப்பையோட வேலை வெறும் பித்தம் சுரக்கிறதுன்னு மாடர்ன் மெடிசனில் சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. உங்களோட தைரியம், தன்னம்பிக்கை, உங்களோட கிளியர் தாட், இது எல்லாமே மணிப்பூரக சக்கரம் சார்ந்தது. ஓகே. இந்த பித்தப்பை ஆர்கனே மணிப்பூரகம் முக்கியமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் தான். ஸோ நீங்கள் பித்தப்பையை ரிமூவ் பண்ணிங்கன்னா, இன்றைக்கி கால் பிளாடர் சர்ஜரி மூலம் ரிமூவ் பண்ணக்கூடிய நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களோட மென்டல் அட்ரிபியூட்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். ஓகே. ரெண்டாவது, கால் பிளாடர் ஸ்டோனை எடுத்துட்டோம்னா உங்களால் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவையோ கொழுப்பு சத்து இருக்க உணவையோ ஜீரணம் பண்ண முடியாது. ஆசைப்பட்டு ஒரு கீரை சாப்பிட்டீங்க, ஒரு பாலக் பன்னீர் சாப்பிட்டீங்கன்னா உடனே பேதியாக ஆரம்பிச்சிடும். ஆசைப்பட்டு ஒரு வடை இல்லை திருப்பதியிலேருந்து லட்டு 2 வாய் போட்டிங்கன்னா உடனே லூஸ் மோஷன் ஆரம்பிச்சிடும். எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் இல்லை, ஆனால் பெரும்பாலானோருக்கு அது வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் கால் பிளாடர் ஸ்டோனுக்காக அந்த சர்ஜரி பண்ணி பிளாடரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா வெயிட் கெயின் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆகிடும். இன்ஃபேக்ட் இப்போ அமெரிக்காவில் ஒரு பெரிய ட்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டொமக்கை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், குடலை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், காம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் வேண்டாம், கால் பிளாடரை ரிமூவ் பண்ணாலே வெயிட் லாஸ் ஆகுது, வெயிட் குறையுங்கிற மாதிரி அது ஒரு தியரி ஆஃப் சர்ஜரிஸ் இன்றைக்கி நிறைய நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இன்னும் ப்ரூவன் தியரியாக வரல, ஆனால் குரூப் ஆஃப் டாக்டர்ஸ், குரூப் ஆஃப் தியரி அங்கே நிறைய இருக்கும். நம்ம ஊர் மாதிரி ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் நிறைய இருக்கும். அதில் ஒரு தாட்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட 7000 பேருக்கு அக்ராஸ் அமெரிக்கா அவங்க வந்து கால் பிளாடரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. கற்களுக்காக இல்லை, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக. ஓகே. அப்போ நீங்கள் என்ன மட்டன் சாப்பிட்டாலும் என்ன ரெட் மீட் சாப்பிட்டாலும் வெயிட் போட மாட்டீங்க, என்ன குடித்தாலும் வெயிட் போட மாட்டீங்க. ஸோ யூ கேன் என்ஜாய் யுவர் மீல் பட் அட் த சேம் டைம் யூ வில் லூஸ் வெயிட். ஓகே. இது ஒரு தாட் ப்ராசஸில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்குறோம். பட் பெஸ்ட் வே ஆஃப் ட்ரீட்டிங் கால் பிளாடர் ஸ்டோன் அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு டீடாக்ஸ் எடுத்து உடல் கழிவு நீக்கம் செய்து, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூட ஒரு என்ஜினியர் ஒருத்தர் வந்தார். கை ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு மணலை கையில் அள்ளினீங்கன்னா அவ்வளோ ஸ்டோன்ஸ். ஓகே. ஒரு 100கணக்கான ஸ்டோன் எல்லாம் மணல் மாதிரி. பெரிய ஸ்டோன் வந்து 14 மில்லிமீட்டர், 17 மில்லிமீட்டர், 24 மில்லிமீட்டர். அவருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அனஸ்தீஷியா ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ நான் சர்ஜிக்கலாக குணப்படுத்தணும்னு இங்கே வந்தார். அவருக்கு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி 7 நாளைக்கு டீடாக்ஸ் கொடுக்கும். 60% ஆஃப் த ஸ்டோன் போயிடுச்சு. 3 மாதம் ப்ராப்பர் டயட்டு, யோகா, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, கூட கொஞ்சம் அமிர்தல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மருந்துகள் எல்லாம் கொடுத்தோம். 3 மந்த்ஸ் முடிச்சு அவரோட பார்க்கும்போது எதுவுமே இல்லை. ஸோ அவரோட ஃபிசிஷியன் ஒருத்தர் இருக்கார், கார்டியாலஜிஸ்ட், சென்னையில் மிகப்பெரிய இதய சிறப்பு மருத்துவர். அவர் பார்த்துட்டு இல்லை இந்த ரிப்போர்ட் தப்பு, ஸ்டோன்லாம் அப்படி போகாது, நீ போய் எம்ஆர்ஐ பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். எம்ஆர்ஐலேயும் ஒன்றுமே இல்லை. அப்புறம் அவர் எங்கிட்ட பேசினார், இது எப்படி சாத்தியம்? சாத்தியம்தான். இன்றைக்கி நிறைய விஷயங்களை நம்ம நம்புறதே கிடையாது, ஆனால் நம்பினவர் கெடுவதில்லைங்கிற மாதிரி இந்த கால் பிளாடர் ஸ்டோனை ப்ராப்பர் டீடாக்ஸோட போஸ்ட் டீடாக்ஸ் தெரப்பி அண்ட் உணவு, இதில் என்னென்னா மருந்து சாப்பிட்டு கல் குணமாகாது. நம்ம அதை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் உணவு, உங்களோட லைஃப் ஸ்டைல், யோகா, தியானம், மூச்சு பயிற்சியோடு நீங்கள் உடம்பை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மாத்திரையை சாப்பிட்டாலே கல் குணமாயிடும். ஓகே. ஸோ அந்த வகையில் எனக்கு நான் சர்ஜிக்கலாக பித்தப்பை கல்லை குணமாக்க முடியுமா? 100% முடியும். அட் த சேம் டைம் நிறைய பேர் இங்கே வரும்போதே காம்ப்ளிகேஷன்ஸோடு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸோடு வருவாங்க. ரொம்ப நாளாக பித்தப்பையில் கல் இருக்கும், குடிப்பழக்கம், நிறைய அசைவம் சாப்பிட்ற பழக்கத்தில் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா கல் போயிட்டு அந்த லூப்பில் வந்து பிளாக் பண்ணிடும். அவங்களுக்கு தெரியாது. 3 நாள் 5 நாள் ஆகும்போது கண்ணெல்லாம் மஞ்சள் ஆறும், மஞ்சள் காமாலையோடு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நாங்களே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த இடத்துல சர்ஜிக்கல் இன்வால்மெண்ட்டுங்கிறது ரொம்ப அவசியம். பட் அதர்வைஸ் நீங்கள் சாதாரணமாக டாக்டர்கிட்ட போகிறீங்க, உங்களுக்கு எந்த கிளினிக்கல் சிம்டமும் கிடையாது, நீங்கள் வரீங்க, உங்களுக்கு குணப்படுத்த முடியுமா? நல்லாவே முடியும்.
ஸோ இன்னைக்கு கால் பிளாடர் ஸ்டோன் வந்து இத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்றத தாண்டி இதுக்கு இவ்வளோ ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தீங்க சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எனக்கு பித்தப்பை கற்கள் வந்து யாருக்காவது இருக்குது அப்படின்னா அவங்க எந்த வகையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்ற ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா.